பார்வதா, என்றும் நீ நலமாக வாழ வேண்டும். பார்வதா, அனைதினமும் மலர்ந்திருக்கக்கூடிய உன்னுடைய சிந்தாவரை முகமானது இன்று வாடி வதங்கி காட்சியளிக்கின்றது. என்ன காரணம்? சாமி, நான் சோகத்திற்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன? ஆமாம், நீங்கள் அனுதினமும் எங்கு செல்வது வழக்கம்? படியெழுப்பது செல்வது வழக்கம். அப்படியா? நீங்கள் படியெழுப்ப செல்கிறீர்களே, அது மீது எனக்கு சந்தேகம். பார்வதா, என்ன இருக்கின்றார்? நான் படியெழுப்பது மீது சந்தேகமா? என்ன சந்தேகம்? சாமி, நீங்கள் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒரு படியெழுந்தீர்களா? அனைத்து ஜீவராசிக்கும், கல்லுக்குள் இருக்கும் தேரிக்கும், கருவுக்குள் இருக்கும் சிசருக்கும் சரியான முறையில் நான் படி அளந்திருக்கின்றேன். அது இல்லை என்று நான் உரைக்கின்றேன். படி அளந்தது பரமனாகும், அதை பார்த்தவன் பார்வதி ஆகும். பார்வதா, என்ன உரைக்கின்றார்? சாமி, நீங்கள் அனைத்து ஜீவராசிக்கு படி அளந்து உரைக்கின்றேன். நான் ஒரு சிறிது ஒரு பேடை எடுத்து அந்த பேடைக்குள்ள சிறிது ஒரு ஜீவன் அறுத்து வைத்திருக்கு. உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த ஜீவனுக்கு நீங்க படி வந்திருக்க முடியுமா? பார்வதா, சோதனை செய்வதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இந்த சிவனுக்கு கை வந்த கலை. அப்படி இருக்கும் சமயத்தில் என்னிடத்தில் ஓடி வந்து நான் அந்த சிறிய ஜீவனுக்கு படி அழைக்கவில்லை என்று உரைக்கின்றார். உனக்கு சந்தேகம் தெரிய வேண்டும் என்றால் அந்த பேடையை திறந்து பார். அப்படியா? நீங்கள் பேடை திறந்து பார்த்தால் இந்த ஜீவனுக்கு படி வந்திருக்கா இல்லையா என்று தெரிந்து விடும். ஆமா, இப்போது திறக்கின்றீர். இப்போதாக புரிந்து கொண்டாயா? இந்த சக்தியை காட்டிலும் சிவன் தான் பெரியது. என்ன இது? இந்த சிறிய ஜீவனுக்கு பரியாத காலத்தான் இந்த சிவனா பெரியதா? இந்த உலகம் வளர்த்த சக்தி மயம். அப்படி இருக்க இந்த சிவனை காட்டும் சக்திதான் பெரியது. இந்த சிவன் தான் பெரியது. சக்திதான் பெரியது. இந்த சிவன் தான் பெரியது. சாமி, உங்களுக்கு திரிசூலத்தை கொடுத்தவரே நான். திரிசூலத்தை பிடித்தவன் நான். அப்படியா? படியெழுக்கும் தொழிலை கொண்டவன் நான். அந்த படியெழுக்கும் சக்தி கொடுத்தவரே உங்களுக்கு நான். முக்கண்ணை படித்தவன் நான். அந்த முக்கண்ணை கொடுத்தவரே நான். முக்கண்ணை கொடுத்தேன் என்று உரைக்கின்றாயே. முக்கண்ணை எதற்காக கொடுத்தாய்? உன்னுடைய காமயத்திற்காக கொடுத்தாய். சாமி, போது நிறுத்துங்கள். சாமி, உங்களுக்கு படியெழுக்கக்கூடிய சக்தி கொடுத்தவன் நான், திரிசூலத்தை கொடுத்தவன் நான். அப்படி இருக்க இந்த சக்தியை காட்டிலும் சிவன் தான் பெரியது என்று இருக்கிறேன். எப்படி? ஒரு நேரத்திலே உங்களை படைத்தவரே நான். எப்படி தெரியுமா? கிரேதா, கோபரி, கலியுகம், இந்த 4 யுகங்களுக்கு முன்னால் ஒருங்கிறது என்ன யுகம்? அதுதான் மணியுகம். அந்த மணியுகத்திலே ஆகாயத்துக்கு பூமிக்கு பெருத்ததோர் உருவமாக தோன்றி இந்த உலக அனைத்து சுற்றி பார்த்து ஜனநாயகி இந்த உலகத்தில் இருந்த ஜீவராசிகள் என்ற காலத்தினால் இந்த உலகத்தில் அடங்கு உயிர்களை படைக்க வேண்டும் என்ற காலத்தினால் நான் என்ன செய்தேன்? ஒரு கணவர் துணை வேண்டும் என்ற காலத்துக்காக ஒரு பெருத்ததோர் யாகத்தை வளர்த்தேன். அந்த யாகத்திலே முதல் யாகத்திலே அம்மா என்று உருவம் ஓடி வந்தது. இது கணவருக்காக யாகத்தை வளர்க்கும் சமயத்திலே அம்மா என்று ஓடி வருது என்று எண்ணி பிள்ளையாக இருக்கட்டும் என்று பிள்ளையாக பேருக்கு ஒரு புறம் அறுத்தினேன். பிறகு பெருத்து ஒரு யாகத்தை நிறுத்தினேன். அந்த யாகத்திலே தங்கா என்று உருவாகப்பட்டு ஓடி வந்தது. என்னடா இது? கணவருக்காக யாகத்தை வளர்க்கும் சமயத்திலே அம்மா என்றும் தங்கா என்று ஓடி வருவதை எண்ணி அவர் அண்ணனாக ஏற்று அந்த வைகுந்த வாசல் ஒருவரும் வளர்த்தினேன். பிறகு 3ஆவதாக ஒரு யோகம் வளர்த்தினேன். அந்த யாகத்திலே கண்ணே என்று யார் தோன்றினீர்கள்? நீங்கள் தோன்றினீர்கள். அப்போது என்னை பார்த்து பயந்து ஓடுகிறேன். சாமி, கணவருக்காக யாகத்தை வளர்த்தினேன். என்னை சேர்கிற நேரத்தில் ஏன் இப்படி பயந்து ஓடுகிறேன் என்று கேட்க, உன்னுடைய நெற்றிக்கண்ணாகப்பட்டது என்னை சுட்டரிக்கின்றது. உன்னுடைய நெற்றிக்கண்ணை பேசுறதுக்கு தானமாக கொடுத்தால் உங்களை நான் சேர்கின்ற உடனே அப்போது நான் என்ன செய்தேன்? கணவராக அமைய வேண்டும் என்ற காரணத்தால் என்னுடைய உடன் பிறந்த நெற்றிக்கண்ணை உங்களுக்கு தானமாக பேசுறது. அப்படி இருக்க நெற்றிக்கண்ணை படுத்தவன், சூலத்தை படுத்தவன், படியலுக்கு சக்தி உங்களுக்கு அழைத்தை கொடுத்தவரை நான். அப்படி இருக்க இந்த சிவனை காட்டுறோம், இந்த சக்தி தான் பெரியது. இந்த சிவன் தான் பெரியது. போதும், நிறுத்தி. எதற்காக
அக்னி யாகத்தை வளர்த்தினாய், உன்னுடைய காம இச்சைக்காக வளர்த்தினாய். சாமி ஆம், நெற்றிக்கண்ணை கொடுத்தேன் என்று உரைக்கின்றாயே, நெற்றிக்கண்ணை எதற்காக கொடுத்தாய்? உன்னுடைய காம சுகத்திற்காக கொடுத்தாய். இதோ பார்த்தாயா, உன்னுடைய நெற்றிக்கண்ணை எனக்கு பேற்று எடுத்து கொடுத்தாய். இதோ பார்த்தாயா, நெற்றிக்கண்ணை பேற்று எடுத்து கொடுத்து விடுனேன். உன்னுடைய நெற்றிலிருந்து உதிரமாகப்பட்டது வழிந்து ஓடி வந்தது. அந்த உதிரத்தை பார்த்தேன். சுவாமி, இந்த உதிரம் உங்களுக்கு நெற்றிக்கண்ணை பேற்று எடுத்து கொடுத்த உடனே என்னுடைய நெற்றியில் இருந்து உதிரமாகப்பட்டு பெருக்கெடுத்து ஓடி வருகின்றது. இந்த உதிரத்தை எப்படியாவது நிறுத்துங்கள் சுவாமி என்று கத்தி கதறினார். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்தேன். இந்த பூமியை உற்று நோக்கி பார்த்து என்னுடைய குதிக்காலினால் அதை அரைக்கி சிட்ரிக் மண் எடுத்து உன்னுடைய நெற்றியிலே வைத்தேன். இங்கு அமர்ந்திருக்கும் அனைத்து பாமர மக்களுக்கும் பெண்களுக்கு நெற்றி திலகம் என்று விளங்குகின்றது. அது யாரால் வந்தது? உன்னால் வந்தது. பிறகு நெற்றியின் வழியாக வந்து உதிரமாகப்பட்டது நின்று எங்கே செல்கின்றது? உன்னுடைய உச்சந்தலை வழியாக செல்கின்றது. உன்னுடைய உச்சந்தலை வழியாக செல்கின்றது. அப்பொழுது கத்தி கதறினாய், சுவாமி, என்னுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து வந்த உதிரமாகப்பட்டது நின்று இப்பொழுது உச்சந்தலை வழியாக மேல் நோக்கி செல்கின்றது. சுவாமி, இதை எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் சுவாமி என்று கத்தி கதறினாய். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? என்னுடைய வலது கருத்தை எடுத்து உன்னுடைய உச்சந்தலை மீது வைத்தேன். அப்பொழுது உன்னுடைய உச்சந்தலையிலிருந்து வந்த உதிரமாகப்பட்டது நின்றது. பிறகு எங்கு சென்றது? உன்னுடைய யோனின் வழியாக சென்றது. உன்னுடைய யோனின் வழியாக கீழ் நோக்கி சென்றது. கத்தி கதறினாய், சுவாமி, இது எப்படியாவது என் நெற்றிலிருந்து வந்த உதிரமாகப்பட்டது நின்று இப்போது உச்சந்தலையாக வந்தது. அந்த உதிரமாகப்பட்டது நின்று இப்போது யோனின் வழியாக கீழ்நோக்கி செல்கின்றது. சுவாமி, இது எப்படியாவது தடுத்து நிறுத்துங்கள் என்று உரைத்தாய். அப்பொழுது நான் ஞானத்தால் அறிந்தேன், எப்படி ஒரு பெண்மகளுக்கு பலம் எவ்வளவு என்று அறிந்தேன். ஒரு பெண்மகளின் பலம் 16,000 ஏழை பலம் கொண்டவர் அவருடைய பெண்மகள் பலம். அப்படி இருக்கும் சமயத்தில் பெண்ணுக்கு அவ்வளவு பலம் இருந்தால் ஆண்கள் உயிர் வாழ முடியாது என்று நினைத்தேன். அப்பொழுது நான் என்ன செய்தேன்? இது ஒரு மாதத்தில் ஒரு முறை மாதவிட